ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜாரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம பீட் ஃபில்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் இந்த மார்க் பண்ணுறது எப்படி, ஃப்ரேமில் அதாவது ட்ரேஸ் பண்ணுறது எப்படி, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி நெட் கிளாத்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட் ஃபில்லிங், அதாவது மிடில் மட்டும்தான் நமக்கு வந்து நெட் கிளாத் வரும். இங்கே ஃபுல்லாக நான் பீட் ஃபில்லிங்ஸ்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் சில கலர்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சாரீ கலர் அண்ட் ப்ளவுஸ் கலரில் வந்து பிங்க் கலர் அண்ட் ப்ளூ கலரில் வந்து நான் கெம் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 4 mm சைஸ், நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் வந்து 3 ஷேடில் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், லைட் பிங்க்கு, அப்புறம் டார்க் பிங்க்கு, அப்புறம் அந்த வயலட் கலர், அதாவது சாரியோட பார்டரில் வயலட் கலர் ஷேடு வந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கு மேட்சாக ஒரு கட் பீடும். சாரீ கலர் வந்து லைட் பிங்க்கு, பட் வந்து என்கிட்ட எக்ஸாக்டாக அந்த கலர் இல்லை, பட் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி என்கிட்ட கலர் இருக்குது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் அந்த டார்க் பிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அந்த கலர் கான்ட்ராஸ்ட் காட்டணுங்கிறதுக்காக அந்த டார்க் பிங்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸில் அந்த கலரே இல்லைனாலும் அந்த பிங்க் கலர் ஃபேமிலியிலேருந்து நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட் ஷேடும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை டார்க் ஷேடும் எடுத்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த ஷேடுக்காக நான் கொஞ்சம் அந்த டார்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த சாரீ கலர்லேயே தான் இருக்கணும்னு இல்லை, லைட்டாக கொஞ்சம் லைட் கலரும் இருக்கலாம், கொஞ்சம் டார்க் கலரும் இருக்கலாம். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இது கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும்னு தோணுச்சு, அதனால் டார்க் பிங்க் கலர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பார்டரில் வந்து ரேண்டமாக வந்து அந்த கெம் ஸ்டோன்ஸை லைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஸ்டிக் பண்ணலனாலும் அங்கங்கே ஒன்று. ஸோ அப்போ தான் ஓரளவுக்கு அந்த இடத்துல பீட் வச்ச மாதிரி ஒரு லுக் கிடைக்கும், அதுக்காக தான். ஸோ கெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். கொஞ்சம் எக்ஸஸாகவே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த நெட் ஃபேப்ரிக் மேலே வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த நெட் ஃபேப்ரிக்கும் அந்த மெயின் கிளாத்தும் கொஞ்சம் நல்லா அட்டாச்சாக நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதில் ரொம்ப மைனூட்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்போதுமே நெட் கிளாத் வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த மிடில் நெட் கிளாத் மட்டும் வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த போர்ஷனில் கீழே இருக்க மெயின் கிளாத்தை நீங்கள் ஃபுல் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். ஸோ இப்போவே முன்னாடியே நீங்கள் இந்த சுற்றி இந்த பீட் ஃபில்லிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சை விட்டு வெளியே வந்துடும். எதனால் அப்படின்னா, நீங்கள் உள்ள இங்கே ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, கட் பீட்ஸ் ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் நீடியில் வச்சு குத்தி நம்ம எடுக்க அந்த வைப்ரேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச்சை விட்டு அந்த மெயின் கிளாத் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம பண்ண டோட்டல் ஒர்க்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ இது நான் ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அது வந்து தப்பாகி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். நெட் கிளாத் வச்சு பண்ணுற ஒர்க்கெல்லாம் பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து சிங்கிள் லேயர் தான் வச்சுருக்கேன் அந்த நெட் ஃபேப்ரிக்கு. நீங்களாம் வந்து டபுள் லேயர் வச்சு ஒர்க் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து எனக்கும் கொஞ்சம் பயத்தோடு தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா சிங்கிள் லேயர் வச்சுருக்கோம், எங்கேயாவது கிழிஞ்சிடக்கூடாது, கட் பண்ணும்போது எதுவும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஃபுல் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஃபைனலாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நான் வந்து நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணதே வீணாக போயிடும். ஸோ இந்த க்ளூ எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பீட்ஸ் வச்சு ஃபில்லிங்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் பார்டரில் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ரேண்டமாக வந்து தனித்தனியாக எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து நான் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நைலான் த்ரெட் நல்லா இருக்குமா ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்து போகாதா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பாக அந்து போகாது, அந்த நார்மல் சீவிங் த்ரெட் மாதிரியே தான் இருக்கும். பட் நார்மல் சீவிங் த்ரெட்டில் ஒர்க் பண்ணால் கூட அடிக்கடி பிசுறு தட்டும். பட் இந்த நைலான் த்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நார்மல் சீவிங் த்ரெட் அண்ட் நைலான் த்ரெட்டுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்தில் பழகினது எல்லாமே நார்மல் சீவிங் த்ரெட்டில் தான் பழகியிருந்தேன். பட் இப்போ நான் நைலான் த்ரெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ஃபினிஷிங் வருது. இந்த மாதிரி கட் பீட்ஸ்லையும் நான் ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. ப்ளஸ் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைலான் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக நமக்கு எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒவ்வொரு பீடுக்குமே வந்து எண்ணாட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, நம்ம நைலான் த்ரெட் யூஸ் பண்ணதுனால தெரியல, ஒவ்வொரு பீடுக்குமே வந்து எண்ணாட் போட்டிருக்கேன். லூப் கான்செப்ட்டும் யூஸ் பண்ணலாம், பட் கட் பீடு வந்து அது டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நான் இந்த இடத்துல லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துலையுமே எண்ணாட் போட்டுக்கிட்டேன். நைலான் த்ரெட்டில் எண்ணாட் போடுறதுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ இந்த ரிமைனிங் கேப்பில் எல்லாமே வந்து லைட் பிங்க் கலரில் நம்ம கட் பீட்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ மற்ற பீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் ஒவ்வொரு இடத்துலையும் எண்ணாட் போட்டிருந்தேன். இந்த இடத்துல அந்த லைட் பிங்க் கலர் பீட்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் தேவைப்படுற இடத்துல எண்ணாட் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் வீடியோவில் பார்க்குறதுக்கு அந்த கலர் ஷேடு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி சில்வர் ஷேடில் தெரியுது. பட் டைரெக்டாக பார்க்கும்போது அந்த பிங்க்குக்கும் நார்மல் பிங்க்குக்கும் லைட் பிங்க்குக்கு டார்க் பிங்க்குக்கு டிஃப்ரென்ஸ் லைட்டாக தெரியுது.
அதே போல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து லாஸ்ட் வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இந்த சாரியில் இருக்க டிசைனே ஏன் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இது என்னோட சாரீ தான். நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒர்க் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பட்டு சாரிக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பண்ணது தான் இந்த ஒர்க்கு. ஆக்சுவலி இது என்னோட சாரிங்கிறதுனால தான் தைரியமாக பண்ணேன். பட் கஸ்டமர் தான் இருந்தால் மேக்ஸிமம் கஸ்டமர் சூஸ் பண்ணுறது தான் நான் பண்ணுவேன். அதே போல் கஸ்டமர் கொடுக்குறதுமே வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் சாரீஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மேக்ஸிமம் வந்து அவங்க சூஸ் பண்ணுற டிசைனுமே வந்து ரொம்ப ட்ரெண்டிங், அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே என்னோடய ப்ளவுஸில் நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வருங்கிறது ஃபைனலாக தான் அந்த லுக்கு தெரியும். கொஞ்சம் பயம்தான், பட் கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் பாதி போர்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை வச்சு பார்க்கும்போது ஸ்டிச் பண்ணிவிட்டு வியர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், லுக்கு நல்லாயிருக்குங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டும்போது உங்களுக்கு அதோட லுக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் வியர் பண்ணிவிட்டும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன். பீட் ஃபில்லிங்ஸ் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், கீழே வந்து லைட் பிங்க் ஷேடு வந்து அதிகமாக கொடுத்துருந்தேன், மேலே வந்து டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷேடை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஷேடுக்கு ஒரு ஷேடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டைரெக்டாக பார்க்கும்போது லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை வந்து வியர் பண்ணோம்னா இன்னும் நீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு மிடில் வந்து கீழே இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். அந்த அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டு ஜிக்ஸாக் போட்டிருக்கோம். இருந்தாலும் அந்த மெயின் கிளாத் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு வரும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்கும்போது. ஸோ அதனால் நம்ம இப்போ ஃப்ரேமில் இருக்கும்போதே தான் கட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டரில் எல்லாமே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இப்போ இது நைட் டைமு, நான் மார்னிங் வரைக்குமே இது வந்து நல்லா ஓவர் நைட் ஃபுல்லாக காயிற அளவுக்கு விட்டதுக்கப்புறம் தான் நான் மார்னிங் தான் கட் பண்ணுவேன். ஸோ கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். க்ளூ எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஓவர் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க, அப்போ தான் இந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இன்னும் நீங்கள் அந்த பீட் ஃபில்லிங்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த இடம்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு பிரிஞ்சு போகக்கூடாது, இன்னும் சேஃபாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயும் கூட லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த எஜ்ஜில் அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தோம், பட் இங்கே வந்து லைட்டாக நீங்கள் ஃபிங்கரில் தொட்டு தொட்டு கூட தடவி விட்டுறலாம். ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ் ட்ரை பண்ணும்போது எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளைன் ஃபேப்ரிக் பார்டர் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சில்க் காட்டன் கூட எடுத்துகிட்டு அதில் ஒர்க் பண்ணுங்கள். அதில் ஒர்க் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த கிளாத்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காட்டன் டைப் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் காட்டனாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நீங்கள் ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட கட் ஆகிடும். பட் சில்க் காட்டன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆக்சுவலி பாருங்கள், கொஞ்சம் மெதுவாக தான் நீங்கள் கட் பண்ணி ஆகணும். ஃப்ரேமில் வச்சுக்கிட்டே கட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல நெட் கிளாத்தை கட் பண்ணிட்டீங்க, தெரியாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நெட் கிளாத்தை பீஸாக கட் பண்ணி இந்த இடத்துல நல்லா இந்த பார்டர்லேயே எகைன் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வச்சு ஒட்டி விட்டுருங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. கொஞ்சம் மேலே உள்ளுக்குள்ளே, அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் பிசுறு தெரியும், ஏன்னா அந்த கட் பண்ண இடம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணி விட்டுட்டு, இந்த நெட் கிளாத் அப்படியே இருந்தாலும் ஓகே, இல்லை ரொம்ப கட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த நெட் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்து தான் ஆகணும். ஸோ இதுக்கு மேலே நெட் கிளாத் கரெக்டாக இந்த அகலத்துக்கு கட் பண்ணி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சு நல்லா ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். அப்படி இல்லை, இதை விட இன்னும் 2 லேயர், இப்போ நான் சிங்கிள் லேயர் மட்டும் தான் நெட் கிளாத் போட்டிருக்கேன். இப்போ டபுள் லேயர் வேணும்னா கூட நீங்கள் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, நான் இன்னொரு நெட் கிளாத்தை வந்து நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணி, அதாவது ஸ்கொயராக கட் பண்ணி இந்த லென்த்துக்கு, அந்த ஸ்லீவ் லென்த்துக்கு கட் பண்ணிவிட்டு இது மேலே வச்சுட்டு இந்த இடத்துல க்ளூ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சிங்கிள் லேயர் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னாலும் டபுள் லேயர் நம்மளால் அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலலாம் வந்து கட் பண்ணுறது தான் ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணும். ஏன்னா நான் இந்த மாதிரி ஒர்க்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு கட் பண்ணதுலலாம் கட் பண்ணியிருக்கேன். பட் ஓகே, அதெல்லாம் வந்து நான் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக திருப்பி வச்சு கட் பண்ணுங்கள், இல்லைனா நெட் கிளாத்து கட் பண்ணிடும்.
கொஞ்சம் அந்த சிசரை வந்து கொஞ்சம் கிராஸாக விட்டு கட் பண்ணணும். ஓகே, இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் திருப்பி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்குன்னு. ஸோ இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நீட்டாக கட் பண்ணியிருக்கோம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸில் கொஞ்சம் விட்டு கட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விடணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி வச்சு பார்த்துட்டு லைட்டாக கட் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப கவனம். ஸோ ஃப்ரேமில் வச்சுக்கிட்டே கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கலட்டிட்டு கட் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி. பட் ஆனால் நம்ம அடிக்கடி கலட்டிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்தை இழுக்கும் போதெல்லாம் இந்த செயினை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது மெயின் கிளாத்து. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக ஃப்ரேமில் இருக்கும்போதே பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கலட்டிட்டு கட் பண்ணலாங்கிற ஸ்டேஜில் நீங்கள் கலட்டிகிட்டே கட் பண்ணலாம். ஆனால் அப்போ தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெட் கிளாத் வந்து வளைஞ்சு கிளஞ்சு இருக்கும்போது நம்ம சிசர் போயிட்டு கட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு பார்த்து நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்தால் போதும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக மைனூட்டாக லைட்டாக கூட கிளாத்து தெரியக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அது வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும் நம்ம ஹோல் ஒர்க்கையே. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி நெட் கிளாத் வர இடத்துல எப்படி லைனிங்கை ஸ்டிச் பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஹெம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் க்ளூ போட்டு தான் ஸ்டிக் பண்ணணும். அது வந்து ஸ்டிச் பண்ணும்போதே இந்த பார்டரில் அடித்து திருப்பும் போதே பார்த்திங்கன்னா இங்கே வெளியே இந்த ஒர்க் ப்ளவுஸில் அவுட்டரில் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நல்லா அந்த லைனிங்கை திருப்பி போட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு காய விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எப்படி அந்த மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே கவனமாக பார்த்து அந்த லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அது முடிஞ்சால் நான் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லை, டெய்லர் கிட்ட கொடுத்து தான் பண்ண போகிறேன். ஸோ முடிஞ்சால் நான் அதுக்கான வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்த மிடில் வந்து ஒரு லைன் மட்டும் வந்து கட் பீட் ப்ளூ கலரில் கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணும்போது தான் எப்படி வருதுன்னு தெரியல, கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மிடில் வந்து அப்படியே எம்டியாக இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே கூட நீங்கள் விட்டுலாம். இல்லை மிடில் வந்து ஏதாவது ஒரு ஒர்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ நான் அந்த 2 சைடும் பிங்க் கலர் இருக்கிறதுனால மிடில் வந்து நான் ப்ளூ கலர் ஷேட் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கு வந்து நல்லா ப்ளூ கலரில் கட் பீட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலு. ஸோ அதனால் இப்படி மிடில் இந்த ஷேப் வரதுக்கு ஏற்ற மாதிரியே மிடில் வந்து ஒர்க் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து நான் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட் தான் டால்ஃபின் பிராண்டு. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, அவ்வளோ சீக்கிரம் அந்தும் போகலை, ரொம்பவே நீட்டாக இருக்குது. இல்லை ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா பேக் சைட் கூட லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த வாட்டர் ஃபில்லிங்கில் பேக் சைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்லை அயன் பண்ணால் கட் ஆயிருமா அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்கு வரும். கண்டிப்பாக இந்த ஒர்க் மேலேயே வச்சு நம்ம அயன் பண்ண போகிறதில்ல, லைனிங் மேலே வச்சு தான் அயன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகாது. அதுக்கு முன்னாடி ஒர்க் ப்ளவுஸை எப்படி அயன் பண்ண முடியும், அந்த ஒர்க் இல்லாத இடத்துல அயன் பண்ணலாம். மற்றபடி இப்போ இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம அயன் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த நைலான் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸோ நைலான் த்ரெட் யாருக்காவது தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த பீஸ் சென்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு பீஸ் 25 rupees வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அந்த லைன் வந்து இதாகக்கூடாதுங்கிறதுக்கு. கண்டிப்பாக தெரியாது இருந்தாலும் ஸோ லைட்டாக அந்த ஷேட் நான் லைன் போகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த லைன் மேலேயே கட் பீட் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் பேக் சைட்லேருந்தே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துலலாம் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். வாட்டர் ஃபில்லிங் மட்டும் இல்லை, லோடிங் பண்ணலாம், பீட் லோடிங், த்ரெட் லோடிங், அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஜர்தோசி ஒர்க் வச்சு லோட் பண்ணலாம். ஸோ ரொம்ப பிடிச்சி இழுக்க வேணாம், அந்த நீடிலோட grip மட்டும்தான் இறங்கணும். ஓகேங்களா, அந்த நெட் கிளாத்தில் நம்ம அப்படியே வச்சு அழுத்தக்கூடாது, பிடிச்சி வேகமாக இழுக்கக்கூடாது. ஸோ டர்னிங் பாயிண்ட்டு
ஸோ நெட் கிளாத் மேலே ஒர்க் பண்ணுறதுனால நைலான் த்ரெட்டுக்கும் நெட் கிளாத்லேயும் அந்த வித்தியாசம் தெரியல. ஸோ சாஃப்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஸோ ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ஸ்கின்னில் படும்போது இப்படி தான் தெரியும், தனியாக தெரியும். இப்போ இதில் பார்க்கும்போது நெட் கிளாத் தெரியுது, பட் நம்ம ஸ்கின்னில் வியர் பண்ணும்போது மிடில் இருக்க பீட் வந்து தனியாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.